கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இங்க வந்து கர்த்தருக்கு பயந்து அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்ன? அதாவது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். பயனா என்ன? நம்ம கடவுளுக்கு ஆலயத்துக்கு போயிட்டு முட்டி போட்டு அப்படியே சர்ச்சை பார்த்துட்டு முட்டி போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சை பார்த்தோன்னே சிலுவை போடுறது, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பயப்படுறது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்றது என்னன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைவது. சிம்பிளா அதுதான் ஒபீடியன்ஸ். அதாவது அவர் வழியில நடக்கிறவன். எப்போ அவர் வழியில் நடக்க முடியும்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம அவருடைய வழியிலே நடக்க முடியும் இல்லையா? ஸோ அவருக்கு பயப்படுறது அப்படின்றது என்னன்னா ஒபீடியன்ஸ், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க ஏதோ தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க ஐயோ இந்த தவறு நம்ம செய்யக்கூடாது, கடவுள் வார்த்தை இப்படி சொல்லுது, ஸோ இந்த இடத்துல நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வந்துடுறீங்கல்ல, அதுதான் நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? கீழ்ப்படுறீங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் பாக்கியவானா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்து அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும். அதாவது தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரிங்களா? காட் பிளஸ் யூ ஆல்.